ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டூ கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அங்க பாருங்க அந்த முகத்துல அந்த சிரிப்ப மட்டும் பாருங்க. ஏன் தெரியுமா? ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிள் போயிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம், அந்த கலை அண்ணனின் முகத்தில் அவ்வளவு பிரகாசமாக தெரிகிறது. அதாவது இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நான் நெறைய தடவ அவங்களுக்கு அவ்ளோ கிரெடிட் குடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து நான் அது என்னவோ தெரியல லக்னோ மேட்சும் வந்து மழையில இதுவாச்சு, லேட்டா போச்சு. அன்னைக்கு நம்ம பண்ண முடியல. ஆனா தோத்துட்டாங்க. ஒரு நாள் தோத்த அன்னைக்கு நீங்க ஆர்சிபி ஹேட்டர். அதனால தான் நீங்க பண்ணல அப்டின்னாங்க. எனக்கு ஆர்சிபி டீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபி டாப் 2 போயிட்டாங்க. நான் எதுக்கு சிரிச்சிருந்தேன்னா, நெறைய ம், வந்து தேர் வாஸ் பேண்டர் ஆன் ட்விட்டர் ஒரு 1 வீக் முன்னாடி. சிஎஸ்கே ம், ஆர்சிபி எலிமினேட்டர் அப்படின்னு. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டீங்களேடா ஆர்சிபி அப்படின்னு நினைச்சு ம். சிரிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆர்சிபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வரல எலிமினேட்டருக்கு, நீங்க வாங்க. ஆனா நாங்க வரல. நாங்க மேல ஏறி போறோம், படி ஏறி போறோம் அப்படின்னு அவங்க மேல ஏறி போயிட்டாங்க. அந்த இது நடக்காது இப்போ. பட் சிஎஸ்கேக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு டு கெட் டு தி எலிமினேட்டர் அண்ட் தி சான்சஸ் ஆர் லைக் 42% which is also very good. விராட் கோலி 100, ஆர்சிபி டாப் 2. இதுக்கு மேல என்ன வேணும்? சிரிச்சுனே ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆர்சிபி ஏன் அதுக்கு மேல ஏன்னு கேளு. அதுக்கு மேல ஆ, ஏன்னு கேளு. சொல்லிருக்கேன். அதுக்கு மேல ஆர்சிபி டைட்டில் உனக்கு தெரியும் அது. ஆர்சிபி டைட்டில் டிஃபெண்ட் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குன்னு இருக்கேன். என் கூட அந்த பீடாக் நின்னு என்ன சொன்னான்? கிடையாது, கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக ஆமா, சிரிச்சிருக்கேன். ஆமா. நான் இன்னொரு ஞாபகம் விஷயத்துக்கும் பீகாக் மேல வந்து செம கோவத்துல இருக்கேன். ஜிடி வந்து எண்ட் ஆஃப் த டேபிள் 9 அண்ட் 10ல தான் முடிப்பாங்க. மெசேஜ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வச்சிருக்கேன். ஆனா முடிச்ச நான் உடனே ஆனா 5, 6, 7 நான் சொன்னேன். பட் ஆனா அதுலயும் மண்ணள்ளி போட்டாங்க. ஓகே. எல்லாத்தையும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். உங்களெல்லாம் வந்து வெயிட் அப்டின்ட்டு வச்சுக்கிறேன். பட் எஸ் நீங்க வந்து சொன்னீங்க, சிஎஸ்கேவ வந்து அவன் வாங்குறான் அப்டின்னு சொன்னீங்க. சிஎஸ்கேல இருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? அதான் இவன் மெக்னீல் நொரோனா எடுத்திருக்காங்களே அவன் தானே மெக்னீல் நொரோனா. எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க மெக்னீல் நொரோனா ராமகிருஷ்ணன். மெக்னீல் மெக்னீல் நொரோனா ஃப்ரம் மங்களூரு டிராகன்ஸ். ஹாப்பியா தானே இருப்பேன் ம். நானு. ஹேப்பியா தான் இருக்கலாம். பட் ஒரு சேடான சம்பவம் நடந்திருக்கு. ஜேமி ஓவர்டன் இன்ஜுரி அப்டேட் வந்திருக்கு. இன்ஜுரி அப்டேட். தையில இன்ஜுரியாம். அது சும்மா தைய புடிச்சிருக்கான். டாமி சிம்ஸ கட்டி இழுத்துருவாரு. என்ன சொல்றீங்க? சோ ஃபார் தி நெக்ஸ்ட் கேம் ஹில் பி அவைலபிள்னு நெனைக்கிறீங்களா? அவ்வளவுதான். அந்த அந்த கில்லி படத்துல விஜய் பண்ணுவார்ல. ஆச், ஓ! பூச் அப்படின்னு சரி பண்ணிட்டு. அந்த மாரி ஆ. கட்டின்னு ஆடிடுவாரு. வேற வழி இல்ல. ஜேமி ஓவர்டன்லாம் அந்த மாரிலாம் ரூல் அவுட்லாம் பண்ண முடியாது. நீங்க ஆட வச்சே ஆகணும். ஜேமி ஓவர்டன் போனா லக்னோல பவுலிங் போடுறது யாரு? புக் வாங்கிரலாம். படிக்கிறது யாரு? ஜேமி நோ பட் ஓவர்டன் இல்லாம லக்னோல விளையாட முடியாது. எங்களுக்கு வர நியூஸ் என்ன அப்டின்னா, தி ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே என்ன வந்திருக்கு அப்டின்னா, "வாய்ப்பில்ல ராஜா. அவர் விளையாடல ராஜா. அடுத்த கேம் ராஜா" அப்டின்னு எங்க இருக்காங்க நான் ராஜா. பார்க்கலையே ஸ்டேட்மெண்ட் எங்க வந்தது? "சரிங்க டேக் யூர் ஃபோன். டேக் தட் ஃபோன் அவுட்சைட் சைல்ட். போன்ல குயிக்லி தான் செக் ஷோ பண்ணுகிறேன். திருப்பி அதே போன் எடுத்து எப்படி நியூஸ் பாக்குறது? ப்ளீஸ் கோ செக் தி சிஎஸ்கே ட்விட்டர் அண்ட் தி Instagram. இட் இஸ் ஆஃபிஷியல்." ஒன் மோர் ஆர் யூ டெல்லிங் மீ தேர் இஸ் ஒன் மோர் இன்ஜுரி? திருப்பி ஒரு மசில் இன்ஜுரியா? ஓ மை குட்னஸ் லெமன் கிரேஷியஸ் மீ. யாரோ லெமன் "உங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல" அப்படிங்கிற மாரி இருக்கு. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எனி திஸ் திங். சிஎஸ்கேல இன்ஜுரி ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த மாரி அடுத்து என்னன்னா இன்ஜுரியா இருக்கிற டீம்ல வந்து ருத்துராஜ் பயங்கரமா கேப்டன் பண்றாரு, எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது ஓகே. பட் தவிர்க்கக்கூடிய விஷயம் சஸ்திகா. யூ மஸ்ட் பி ஏபிள் டு பிக் அ டீம் அட் தி ஆக்ஷன் அண்ட் புட் தம் ஆன் த பார்க் அண்ட் அட்லீஸ்ட் ஜேமி ஓவர்டனை வந்து சீசன் ம். ஆரம்பத்துல யாராவது ஜேமி ஓவர்டன் உனக்கு ஸ்டார் காஸ்ட் பிளேயரா இருப்பான்னு சொன்னா ஒத்துருப்பியா நீ? நோ, நோ. ஆனா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்ல கிரிக்கெட்டர், ஆல்வேஸ் ஐ பேக். அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லக்னோ போற அவரு இல்லங்கிற. அவரு தானே ஹார்ட் லெங்த் போடுவாரு. இப்ப ஹார்ட் லெங்த் போடுறதுக்கு யார் வருவாங்க? என்ன இல்ல ஆப்ஷன் என்ன இருக்கு? செய்யணும் தெரியல. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தே அவன டீமுக்குள்ள இப்போ. ஸ்பென்சர்ஸ் ஓகே. பட் ஒரு டீம் வந்து ஒரு காம்பினேஷன்ல செட் ஆன அப்புறம், ஸ்பென்சர் ஜான்சன் வந்து நடக்குமா? இழுக்குமா? வண்டி சரி, ஓடுமா? அத வந்து பேசலாம் அடுத்த மேட்ச்ல. பட் இப்ப நாளைக்கு ஆர்சிபி போட்டு பேசலாம். ஒரு பொளந்திருக்காங்க. கேகேஆர ஒரு டீம எஸ். டோர்னமெண்ட் விட்டு ஜருகட்டின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஏறி போயிருக்காங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இட்செல்ஃப் நம்ம வந்து ஆர்சிபியோட டெத் பவுலிங் பத்தி பேசியே ஆகணும். இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் ஒன்லி 39 ரன்ஸ் தான் குடுத்திருக்காங்க. சோ தே டிட்ன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கள வந்து 200 ரன்ஸ்ன்னு நெனச்சு நீ ஆடிட்டு இருக்கியா? இரு தம்பி. உன்ன 192லயே நான் வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் வி ஹேவ் டூ கிவ் கிரெடிட் டூ தெம். நான் ஆக்சுவலி ஆர்சிபி கிரெடிட் குடுக்கறதோட கேகேஆர் கிரெடிட் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சஸ்திகா. ஃபர்ஸ்ட் ஏன் சொல்றேன்னா, தே ஆர் நாட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஷூர். பட் ஆனா ம். 6 கேமுக்கு அப்புறமா கேகேஆர் வந்து சான்ஸ் இல்ல. நம்மளே சொல்லிருக்கோம் பிரிவியூல சான்ஸ் இல்ல தான். ஆனா த ம். வே தே ஹவ் டர்ன்ட் இட் அரவுண்ட் அஜிங்கியா ரஹானே, அபிஷேக் நாயர், தே ஹவ் ரியலி டன் அ வெரி கமெண்டபிள் ஜாப். அந்த டீம் ம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த என்வைரன்மென்ட்டே அடி வாங்கியிருக்கோம். அவங்களுக்கும் இன்ஜுரி. கடைசியில வருண் சக்கரவர்த்திக்கும் இன்ஜுரி ஆகி சுனில் சக்கரவர்த்தி ஜோடி இருந்தாதான் ஒரே வாய்ப்புன்னு அந்த ஜோடியும் இல்ல. டெஸ்பைட் தட் தே புட் ஆன் அ ஃபைட். 192 இந்த இந்த விக்கெட்ல பார்த்தவே பத்தாது.
அண்ட் விராட் கோலி எப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து அப்படின்னா அப்பவே பேக்கெட் பண்ணிட்டாங்க, கேம் முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் நான் என்ன விஷ் பண்றேன்னா விராட் கோலிக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு 2016 மாதிரி ஒரு சீசன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், ஆமா. ஞாபகம் இல்லையா? இருக்கு, இருக்கு, அந்த இருக்கு. மாதிரி இன்னைக்கு அவன் என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணது எனக்கு பிடிச்சதுன்னா, அப்படி ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தான், அப்புறம் வைபவ் ஒரு ஃபிளிக் அடிச்சான் டெஸ்ட் மேட்ச் குவாலிட்டியில. அங்கேயே தெரிஞ்சிச்சு. கணக்கு கணக்கு போட்டார், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும், ராதாரவி வேலையை பார்த்துட்டான். பட் எஸ் தி லாஸ்ட் 2 மேட்சஸ் அந்த டக் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தோனே அவரும் சியர் பண்றாரு. மொத்த கிரவுடும் வந்து சியர் பண்ணுது. அண்ட் இட் வாஸ் a clinical knock today definitely. And just that the competitor that he is அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா he's always he's showed it to the world. இது குறியீடு, உனக்கு அது தெரியலையா? 2 டக் அடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எடுத்திருக்கேன், இன்னைக்கு 100 வரப்போகுதுங்கிறது குறியீடு. 100 என்னது? 100ங்கிறது 100 தானே, அதை தான் அவன் குறிச்சு காமிச்சிருக்கான். ஃபேபுலஸ் நாக்ஸ். விக்கெட் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்து நம்ம எஸ்ஆர்எச் ஷோலியுமே நான் சொல்லியிருந்தேன், அபிஷேக் சர்மா ஆடின ஷாட்டுக்கு இன்னைக்கு அங்கிரீஷ் ரகுவன்ஷி அண்ட் விராட் கோலி 2 ஷாட் ஆடினாங்க, புல் ஷாட். அதை பத்தி நம்ம பேசிடலாம். ப்ரொடியூசர் அதை கொஞ்சம் கொண்டு வந்துருங்களேன். ஃபர்ஸ்ட் கிரெடிட் வேர் இட்ஸ் யூ. அங்கிரீஷ் ரகுவன்ஷி பயங்கரமா ஆடினா. உங்களுக்கு இங்க 2 பால் தெரியாம இருக்கும், 2 பால் இல்ல, சென்டர்ல இருக்கிற ஒயிட் லைன் அவங்க பேண்ட்ல இருக்கிற ஸ்பான்சர்ஷிப் லோகோ, சைட்ல ஒன்னு பால் இருக்கு. அந்த பால அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னுவாங்க. ஸ்கொயர் லெக் அம்பையர் பாத்திருக்கல சஸ்திகா, அந்த ஸ்கொயர் லெக் அம்பையரோட ரைட் ஹேண்டர் ஆடும்போது ஸ்கொயர் லெக் அம்பையரோட இடது கை பக்கம் அடிக்கிறது தான் இந்த 6 ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்னுவாங்க. அந்த ஷாட்டையே விராட் கோலி எங்க அடிச்சிருக்கான், அடுத்த போட்டோ போடுப்பா. அப்படியே இவன் பாரு 3 ஸ்டம்பையும் கவர் பண்ணிருக்கான், ஃபுல் கவர். இவன் 3 ஸ்டம்பையும் கவர் பண்ணல, அந்த இடத்துல இருந்து பாலை பிளிப் பண்ணி ஸ்கொயர் லெக் அம்பையரோட ரைட் சைட்ல 6 அடிச்சிருக்கான். பேசிக்கலி இது எங்கேருந்து வருது கணக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். இது எங்கேருந்து ஸ்டெம் ஆகுதுன்னு நான் உனக்கு சொல்றேன். விராட் கோலியோட எபிலிட்டி டு ரீட் கண்டிஷன்ஸ். அதாவது போன மேட்ச் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், என்னாச்சு அந்த விக்கெட்ல டபுள் பேஸ் இருந்தது மும்பை இந்தியன்ஸோட இந்த கண்டிஷன்ஸ்ல. சோ அவன் என்ன ரீட் பண்ணிருப்பான், ஜேக்கப் பெத்தல ஒரு ஷாட் அடிச்சான் தெரியும்ல, ஜேக்கப் பெத்தல இப்படி ஓங்கி அடிக்க பார்த்து ஜேக்கப் பெத்தலுக்கு டாப் எட்ஜ் அடிச்சு ஹெல்மெட்ல பட்டுச்சு. அவன் கிளியரா கேஜ் பண்ணிட்டான், இந்த விக்கெட்ல பேஸ எதிர்த்து ஃப்ரண்ட்ல அடிக்காத, பேஸ யூஸ் பண்ணி பின்னாடி வாரி விடுன்னு. அப்படியே பேஸ யூஸ் பண்ணி வாரி விட்டான் ஸ்கொயர் லெக் மேல. எக்ஸ்ட்ராடனரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம். நான் என்ன ஆக்சுவலி ஜெனுவினா ஃபீல் பண்ண 100 அடிச்சதெல்லாம் விடு, இந்த 100லாம் என்ன இது ஒரு 100டா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் வந்து சைல்ட்ஸ் பிளே. இதெல்லாம் வந்து அவன் ஐ திங்க் இன்னைக்கு அவன் என்னன்னா நைட்டு போய் நல்லா ஜாலியா தூங்குவான், அவ்வளவுதான். அவன் 100 அடிக்கிறது இனிமே ஒரு மைல் ஸ்டோன் கிடையாது, ரொம்ப தூரம் வந்துட்டான். அவனுக்கு 100ங்கிறது வேடிக்கை, ஒரு வாடிக்கை மாதிரி ஒரு ஸ்கோர். அவனுக்கு அந்த 2 டக்குக்கு அப்புறமா நான் எங்கேயும் போல அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸே ஒழிய அந்த 100ங்கிற மைல் ஸ்டோன்லாம் நான் ரொம்ப வந்து இது பண்ண மாட்டேன். ஆனா ஒரு 70ல இருந்து ஒரு 100க்குள்ள ஒரு பேட்டிங் ஒன்னு ஆடினான் பாத்தியா. அகைன் அந்த மார்க்கை நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த சுனில் நாராயண பேக் ஃபுட்ல போயிட்டு அப்படியே அனாவசியமா கோ அப்படின்னு பால மிட் விக்கெட் 2 வாட்டி அடிச்சான். அப்புறம் அந்த இவனை அனுகூல் ராய பேக் ஃபுட்ல போயிட்டு இந்த பக்கம் அடிக்கா உடனே நீ இங்க வாங்கிக்கோ, ஏன் ஷார்ட்டா போடுற, அண்ணனுக்கு இப்ப ஷார்ட்டா போடக்கூடாது தெரியும்ல, இந்த அண்ணன் அடிக்கிற பாரு அப்படின்னு அண்ணன் இங்க ஒரு 4. சரி அடுத்த பால் அந்த ஷார்ட் பால இங்க 4 அடிச்சுட்டு அடுத்த பால் போட்டான். டே அண்ணனுக்கு தெரியும்டா நீ மேலதான் போட போறேன்னு, சரி போ எடுத்துமா போ அப்படின்னு நேரா ஒரு 6. ஒரு 70ல இருந்து 100 ஒரு பேட்டிங் ஆனா அது வந்து ஜஸ்ட் ஷியர் ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ், நத்திங் எல்ஸ். ஜஸ்ட் அப்ஸ். அதான் எப்படின்னா போலர் என்ன போட போறான்னு அவனுக்கு தெரியும், போலர் போடுற பால எங்க அடிக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஐயோ நான் தான் 70 ரன் வந்துட்டேனே, மீதி 100 நான் தான் அடிச்சு எடுத்துக்கணுமா, நீங்களே கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டு அடிச்சான். இந்த போய் எடுத்துனுவான்னு கேட்டு அடிச்சான். 192 was just not good enough on that pitch. வைபவ் ஓவரா செகண்ட் ஓவர் எப்ப ஓடி வந்து அந்த ஒரு 18 ரன் 15 ரன் கொடுத்தானோ, அது எவ்வளவு எக்ஸாக்டா தெரியல, அங்கேயே கேம் க்ளோஸ். அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சௌரப் டுபே சூப்பரா போட்டான், பெத்தலுக்கு பால் பேக்லயே படல. ஆனா செகண்ட் ஓவர் வைபவ் ஓவரா ரன் கொடுத்தோடனே விராட் கோலி செகண்ட்ல 20th ஓவர் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டான். ஆக்சுவலி சாரி, செகண்ட்ல இருந்து 18th ஓவர் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணான். ஏன்னா அவன் கால்குலேஷன்ல 18 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிடும் அப்பவே அவன் டிசைட் பண்ணிட்டான், அதே மாதிரியே முடிச்சிட்டான். முடிச்சாச்சு. எஸ். பட் எஸ் சௌரவ் துபே பத்தி பேசியிருக்கீங்க. இட்ஸ் ஹிஸ் டெபியூ கேம். ஹீஸ் ஜஸ்ட் 28 years old and even the commentators kept telling டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல வந்து பிரமாதமா வந்து விளையாடுற ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் ரெப்ரசென்டட் விதர்பா if I'm not wrong. And just a few words about him. ஏன்னா in a high pressure match like this, ஒரு டெபியூவே வந்து IPL against RCB and you're against Bethel Kohli அப்படிங்கிறப்போ how does it feel for a youngster like that? கொஞ்சம் திகிலா தான் இருக்கும். பட் ஆனா அந்த பாசிட்டிவ் ஆஃப் இட் இஸ், ஒருவேளை விராட் கோலி அவுட் ஆக்கிட்டா அது எப்படிப்பட்ட ஒரு டெபியூவா இருக்கும். அந்த மாதிரி தானே பும்ரா அவுட் ஆக்கினார் மும்பை இந்தியன்ஸுக்கு. சோ அதனால வந்து ஆல் டு லுக் ஃபார்வர்ட் டு. ஐ திங்க் தேர் இஸ் a lot of skill with that boy. இந்த மாதிரி ஜெனரலா அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து பெரிய ஸ்டேஜுக்கு வரும்போது
அவங்களுக்கு நாலேஜ் பெருசா இருக்காது. ஹவு டு டேக் தேர் கேம் ஃபார்வர்ட், எப்படி அவங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஐ ரியலி ஹோப் ஹி கெட்ஸ் த கைடன்ஸ். தெர் இஸ் இனஃப் தேர் டு ஷோ வை ஹி காட் பிக் ஃபார் கேகேஆர். Hopefully Nair and Ajinkya and the KKR management will really guide him. Yes. And yeah, of course we spoke about Raghuvanshi, Virat Kohli oda batting பத்தி நம்ம பேசியிருக்கோம். We need to talk about Rinku as well. 49 not out and KKRக்கு வந்து அந்த fortunes change பண்ணதுக்கு காரணமே வந்து ரிங்குவோட ஃபார்ம் வந்ததுதான். இன்னைக்கு it wasn't enough but I think he also delivered really well today. See, ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சஸ்திகா. அவன் ஃபார்முக்கு வந்தது லேட் இல்ல, அவனை பேட்டிங் இவங்க ஆட வச்சது லேட். நான் முதல்ல இருந்தே சொல்லியிருந்தேன், கேகேஆர் கிட்ட டீம் இல்ல, உங்ககிட்ட டீமே இல்லாத போது அவனை பினிஷர் ரோல்ல ஆட வைக்கிறது ரொம்ப தவறான செயல். அந்த இது படத்தை சொல்லுவான்ல, இதுதான் தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பேட்டிங்கே கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறமா அவன் ஃபார்முக்கு வந்தான். ஐ திங்க் இஃப் தே ஹட் ரியலி புஷ்ட் ஹிம் ஆன் டு நம்பர் 4 பொசிஷன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரிங்கு சிங் டஸ் வெரி வெல் அட் த டெத் ஓவர்ஸ், அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இந்த டீம்ல ஆளே இல்ல, அவனை அமிச்சு நீ தாண்டா ஆடி கொடுக்கணும் அப்படின்னு மேல அமிச்சிருக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கும் தேவை இருந்தது அவங்களுக்கு. ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் கேகேஆர் வந்து சைடே செட் ஆகல. ஐ திங்க் அவங்க வந்து லாஸ்ட் இயரே வந்து அகைன் தேர் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் தட் சுனில் சக்கரவர்த்தி பிரதர்ஸ். சங்கர் கணேஷ், கலோனியல் கசின்ஸ் மாதிரி சுனில் சக்கரவர்த்தி பிரதர்ஸ் மேல வெரி டிபெண்டன்ட். That was my next question. Did they miss Sunil Chakravarti today especially? See, Varun Chakravartike, it's been quite an indifferent tournament தான்ல. I think a tournament to remember வந்து சுனில் நாராயணுக்கு தான். வருண் சக்கரவர்த்திக்கு the first 5 games didn't go well at all. அதுக்கப்புறம் he got a couple of wickets. அதாவது SRH கேம், ராஜஸ்தான் ராயல்ஸ் கேம், அந்த கேம்லாம் நல்லா போட்டான். ஐ திங்க் லக்னோவோடய ஒரு கேம் நல்லா போட்டான். He found a way to get coming back. He started coming back into the tournament. ஓரளவுக்கு ரீசனபிளா போட்டான். I still think அவன் வந்து இன்னும் கூட நல்லா அவன் பொட்டன்ஷியலுக்கு நல்லா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பட் கேகேஆர் நெக்ஸ்ட் இயர் கூட அவங்க நல்லா பண்ணணும்னா ஒரு 2-3 அப்ஸ்கில்ஸ் பண்ணிட்டு அவங்க சுனில் சக்கரவர்த்தியோட ஜோடியை எப்படியாவது ஃபார்ம்ல வைக்கணும். நரேன் இஸ் நாட் கெட்டிங் யங்கர், வருண் இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் யங்கர். ஸோ அவங்க 2 பேரையும் ஹோப்ஃபுல்லி தே கீப் தம் ஃபிட். ஏன்னா அவங்க தான் வந்து தே டிசைட் தேர் ஃபார்ச்சூன்ஸ். அண்ட் பத்திரானாவையும் ஃபிட்டா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். Okay. And now that you know நம்மளோட அந்த டாப் 4 இப்ப செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால at number 1 it is RCB. டாப் 4 எங்க செட் ஆச்சு? இல்ல இன்னைக்கு இந்த போட்டியின் முடிவில் இந்த போட்டியின் முடிவில் RCB நம்பர் 1, GT நம்பர் 2, அதுக்கப்புறம் SRH, பஞ்சாப் எல்லாமே இருக்காங்க. இப்ப அடுத்த கேம் ஃபார் RCB எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் SRH அண்ட் PBKS. GTக்கு மட்டும்தான் இட் இஸ் அகேன்ஸ்ட் KKR அண்ட் CSK. ஓகேவா? மத்தவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே தான் போட்டி போட்டுக்கிறாங்க. சோ ஜஸ்ட் கிவ் மீ ஒரு பெர்மிட்டேஷன். என்ன KKR CSK லைட்டா சொல்ற? CSKவும் கண்டென்ஷன்ல தான் இருப்பாங்க. GT ஒரு உதச்சா GT வெளியே வருவாங்க டாப் 2ல இருந்து. எங்கள் டீமை எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி எனக்கு எப்படியாவது உங்க டீமை டாப் 2ல இருந்து கீழே இறக்கணும். ஆனா நடக்காது. என்ன பண்றது? நல்லா ஆடுறாங்களே, இறக்கணும்னு ஆசைதான். ஆனா ஒண்ணு, அந்த பிளாக் சாயில 3 மேட்ச் முடிஞ்சு போச்சு. சென்னையோட என்ன விக்கெட் கொடுக்க போறீங்க? ஆனா என்ன, சென்னைக்கு ஓவர் 10 வேற இல்லங்கிறியே. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு இப்ப யார ஃபாஸ்ட் பவுலரா எடுப்பாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன காம்பினேஷன்? ஸ்பென்சர் ஜான்சன் விளையாட வச்சே அவன சஸ்திகா வேற ஆப்ஷனே இல்ல. அதுதான் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடி. சோ இப்போ ஸ்டில் ஓகே. இப்போவும் நீங்க இந்த டாப் 4 இல்லாம இந்த டாப் 4 மாறும்னு நினைக்கிறீங்களா? லெட்ஸ் லீவ் RCB வந்து அவங்க 1 அந்த பொசிஷன்லயே இருக்காங்கன்னே வெச்சுக்கோங்க. பட் வாட் இஃப் அவங்க ஒரு SRH ஓட உதப்பாங்களோ? நம்ம அந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டரை பத்தி திருப்பி பேசணும். ஏன்னா விராட் கோலி 100 அடிச்சானிக்கு அவரை பத்தி 8 நிமிஷம் பேசுறோம். ஆனா இன்னொரு கிரிக்கெட்டரை பத்தி பேசல, புவனேஸ்வர் குமார். இன்னைக்கு விராட் கோலி பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து 10க்கு 10னா புவனேஸ்வர் குமார் பண்ண பர்ஃபார்மன்ஸ் 8 out of 10. ஏன்னா ஃபின் ஆலன் போட்டு ஜேக்கப் டஃபியோ ஒரு கடைஞ்சிட்டான். திரும்பி வந்து ஃபின் ஆலன் விக்கெட் எடுத்துட்டான். அதுதான் வைட்டல் பாயிண்ட் ஆஃப் தி கேம். ஏன்னா ஃபின் ஆலன் ஆடினா 210 220 போயிருக்கும். தட் மைட் ஹவ் பீன் a bit tricky. பிட் இல்ல, இட் would have been tricky. So again புவனேஸ்வர் குமார் அவன் தான் அவங்களோட MVP for the season. யார் வேணா ஆரஞ்சு கேப் வாங்கிட்டோம், யார் வேணா 500 ரன் அடிக்கட்டும், விராட் கோலியாவே இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார் தான் அவங்களோட MVP for the season. In fact for the tournament எனக்கு தெரிஞ்சு. Definitely yes. But now coming back to my point, in the top 4 விடமாட்டேனே, எப்படி போனாலும் கொண்டு வந்து அங்க சிக்க வைப்பேனே நானு. டாப் 4 இந்த டாப் 4 தானா இல்ல மாறுமா? இந்த டாப் 4 இல்லையா? இந்த டாப் 4 மாறணும் அப்படின்னா நாளையோட கேம் பஞ்சாப் அண்ட் MI, பஞ்சாப் தோக்கணும், குரு தோக்கணும். அந்த மேட்ச் பஞ்சாப் தோத்தாங்கன்னா
அந்த 3rd and 4th பிளேஸுக்கே ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பஞ்சாப் எம்ஐயோட தோத்தான்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி சி சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ஆல்சோ இன் வித் ஷவுட். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஆர்ஆர் பேக் அப்படின்றீங்க. ஆர்ஆருக்கு 3 கேம் இருக்கு. ஆர்ஆருக்கு 3 கேம் இருக்கு. ஐ ஸ்டில் திங்க் ஹி இஸ் அ சீரியஸ் சான்ஸ் அட் கோயிங் த்ரூ. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன அடி இருக்கு. ஐ எம் நாட் ஷுவர். நான் கேள்விப்படுறேன் இங்க ஓவர்டன் அடி மாதிரி அங்க அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு டீசென்ட் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயருக்கு இன்ஜுரின்னு கேள்விப்படுறேன். ஐ எம் நாட் ஷுவர் பட் லெட்ஸ் சி. Now, பாப்போம். இப்போ நீங்க because you said injury, it just came into my mind. Throughout the season பாத்தீங்க அப்படின்னா every day there is somebody being injured. Why does that happen? இல்ல எவ்ரிடே சம்படி பீயிங் இன்ஜுர்ட்லாம் இல்ல. சிஎஸ்கேல நிறைய இன்ஜுரி, அதை வேணா சொல்லு. Yeah, மத்த but டீம்லாம் ரிலேட்டிவ்லி இன்ஜுரி டீசென்ட்டா மேனேஜ் பண்ணிருக்காங்க. சரி நம்ம முதல்ல இருந்து வருவோம். பஞ்சாப்ல யார் இன்ஜுர்டு? இப்படி கேட்டீங்கன்னா இருங்க இன்ஜுரி இல்ல லிஸ்ட் பஞ்சாப்ல எடுத்து பஞ்சாப்ல யாரும் இன்ஜுர்டு இல்ல. ஓகே. மும்பைல யார் இன்ஜுர்டு? யாரும் இன்ஜுர்டு இல்ல. மும்பைல யாரும் இன்ஜுர்டு இல்ல. இல்ல என்ன? இல்ல இரு வந்திருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. சொல்லு ஹர்திக் சொல்லு. பாண்டியா இன்ஜர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஹார்திக் பாண்டியா பேக் ஸ்பேஸ் விட்டுரு. அதை விட்டுரு. ஸ்பெஷல் கேஸ் அதை விட்டுரு. ஹார்திக் பாண்டியா Okay. விட்டுரு. பஞ்சாப் விட்டுரு. பஞ்சாப்ல இன்ஜுரி இல்ல. அடுத்து நம்ம Okay. கேகேஆர் போலாம். கேகேஆர்ல என்ன இன்ஜுரி எதுவுமே இல்ல. சீசன் ஸ்டார்டிங்ல பத்திரானா இன்ஜுர்ட். அதுக்கப்புறம் யாருமே இன்ஜுர்ட். இப்ப வருணுக்கு பிராக்சர்மா. வருணுக்கு ராமகிருஷ்ண கோஷக்கான மாதிரி வருணுக்கு பிராக்சர் போன் இன்ஜுரி. அத போனி இன்ஜுரின்னு சொல்லாத. மஸ்குலர் இன்ஜுரி பத்தி மட்டும் பேசு. எஸ்ஆர்எச்ல யார் இன்ஜுர்டு? யாரும் இன்ஜுர்ட் இல்ல. இன்ஜுரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வந்து ஹர்ஷித் ராணாக்கு வந்து நீ இன்ஜுரி. ஏமா என்னமா நீ வாட் இஸ் ராங் வித் யூ? இல்ல கேட்டு அதாவது இல்ல வாட் இஸ் ராங் வித் யூ? ஹர்ஷித் ராணாக்கு போன் இன்ஜுரி. நீ காலி. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே இன்ஜோர்ட் அவன். இந்தியன் டீமோட இருக்கும் போது ரீசெண்ட் இன்ஜுரி. சி அதாவது ஐபிஎலுக்கு 1 மாசம் முன்னாடி இன்ஜூர் ஆறவங்க ஒரு கணக்கு கிடையாது. ஓகே. அதுல இன்ஜுரி போன் இன்ஜுரி ஆயிடுச்சு. மஸ்குலர் இன்ஜுரி 1 மந்த் முன்னாடி இந்தியன் டியூட்டிஸ் ஆச்சுன்னா அது வேற கேஸ். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கு இன்ஜுரி? யாருக்குமே இல்ல. சரி ஓகே. நெக்ஸ்ட் கேகேஆர் முடிஞ்சிச்சு. டிசில யாருக்கு இன்ஜுரி? யாருக்கும் இன்ஜுரி இல்ல. லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள டிசி இல்ல நீ என்ன எடுத்தாலும் கஷ்டம். டிசில லுங்கி இங்கிடிக்கு கன்கஷன் ஆச்சு. தலைமையில கபாலத்துல பட்டுச்சு. அது சரியா போயிடுச்சு. அதுவும் ஒண்ணும் ஆகல. வேற யாரு? வேற எந்த டீம் இருக்கு? பஞ்சாப் கிங்ஸ் வந்து partial absence அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இன்ஜுரி இல்ல. லாக்கி ஃபெர்கசன் took a break from the early part of the season. இன்ஜுரி கிடையாது. அவன் ஒத்துன்னு தான் அவன் இன்ஜுரி எடுத்தான். லக்னோல யாருக்கு இன்ஜுரி? மோசின் கான். அவன் எப்போதுமே இன்ஜுரி தான். ஓகே. லக்னோ இது வரைக்கும் வனிந்து சரட்டா சீசனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் இன்ஜுரி. ஓகே. சோ பேசிக்கலி சீசன் ஆரம்பிச்சு இந்த மாதிரி மஸ்குலர் இன்ஜுரிஸ் வருது ஆர் இஷ்யூ தான். சிஎஸ்கே தான் இன்ஜுரி ஜாஸ்தியா இருக்கு. சிஎஸ்கே தான் லிஸ்ட். நீ இந்த விஷயம் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் லிஸ்ட். நீ க்ரூஷியல் ஜன்சர் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து எனக்கு நல்லா மிடில் ஓவர்ஸ்ல போட்டுட்டு இருக்கான் ஜேமி ஓவர்டன். வேணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஜேமி ஓவர்டன் அமிச்சிட்டு கிரேக் ஓவர்டன் எடுத்துட்டு வந்துருங்க. பிரதர் தான். சேம் ரோல் பிளே பண்ணலாம். அப்படி எல்லாம் முடியாது. என்ன நீங்க எங்க போவ நீ? அந்த ரோல் பிளே பண்றதுக்கு சடனா எவ்வளவு ஒரு முக்கியமான ரோல் பண்றான் அவன் ஜேமி ஓவர்டன். ஆள் எங்க? Yes, it is sad. But yes, நாளைய கேம் நீங்க வந்து ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. If Punjab loses this game in, Dharamshala, might அந்த 3rd and 4th பொசிஷனுக்கு இன்னும் அடி வந்து வேற அளவுக்கு வந்து எல்லாம் அடிச்சுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க. And Punjab 4 losses in a row and it is a must win game for them. And MI இப்போ வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லடா. எவன் வந்தாலும் நான் வெட்டுவேன்டா அப்படின்ட்டு அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா will it turn around for Punjab? இல்ல சஸ்திகா. நாளைக்கு பஞ்சாப் வந்து அஸ்மத்துல்லா ஓமர்ஸை இறக்க தான் போறான். எப்படி ஜேக்கப் டஃபி அப்ப ஆர்சிபி இறக்க போறான்னு சொன்னோம். அஸ்மத்துல்லா ஓமர்ஸை இறக்க தான் போறான். பாம்பே கிட்ட போலிங் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிசி வந்து போன மேட்ச் பஞ்சாபோட ஜெயிச்ச போது டிசி கிட்ட அந்த போலிங் அட்டாக் இருந்தது. என்ன போலிங் அட்டாக்னா ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருந்தது. அவனால he was able to bowl well. லுங்கி இங்கிடி ஸ்டார்க் they all kept it in the game. One advantage that Mumbai will have is ஸ்பின்னர் தேவைப்படாத தரம்சாலான்னு அசியூம் பண்றோம். பட் ஸ்பின்னர் ஒருவேளை கிராஸ் எடுத்தாங்கன்னா ஸ்பின்னர் கேம்ல வருவாங்க. மும்பையோட போலிங் ரன்ஸ் லீக் பண்ணிருக்கு. And I am expecting them to, if the wicket is good, I think they will again. போன மேட்ச் ஆர்சிபியோட டீசெண்டா போட்டாங்க. பட் நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இஃப் மும்பையோட பேட்டிங் ஏர்லி ஆன் ஹர்ஷ்தீப் சிங்கோ அஸ்மத்துல்லா ஓமர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ண முடிஞ்சதுன்னா I still feel Punjab will start get going. They will get going. Okay. ஆனா பஞ்சாப் தோத்தாங்கன்னா செமையா ஓபன் ஆயிடும் டோர்னமெண்ட். கச்சாமுச்சான் ஓபன் ஆயிடும். சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும். ஆர்ஆருக்கு எனிவே ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் சிமிலர் கேம்ஸ் இருக்கு. என்னது? What should MI do to, hold Punjab and say, இரு உன்னை முடிச்சு விட்டுட்டு போறேன். நான் மட்டும் முடிச்சது பத்தாது. உன்னையும் முடிச்சு விட்டுட்டு போறேன்
அவங்க ஃபர்ஸ்ட் நினைச்சா ஃபர்ஸ்ட் ஃபார் ஸ்டார்டர்ஸ் எம்ஐ டாஸ் ஜெயிக்கணும். ஓகே. எம்ஐ டாஸ் ஜெயிச்சுட்டு அவன் ஃபர்ஸ்ட் bowling போடணும். bowling போட்டு பஞ்சாபை 200 ரன்னுக்குள்ள பிடிக்கணும். இது 3மே நடக்கணும். இது 3மே ஒண்ணா நடக்கிறதுக்கு ரொம்ப ஆட்ஸ் இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ ஹேவ் அ ஓகே. ஃபீலிங் டுமாரோ இஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பஞ்சாப்ஸ் டீம். ஓகே. பட் அண்ட் ஆனா வி நிறைய பஞ்சாப் வந்து ஹஸ் பீன் இன் த நியூஸ். இதுன்னு ஒரே நெகட்டிவ் நியூஸ் சோஷியல் மீடியால கொடுத்துட்டே இருக்காங்க. ஐ ஹோப் தே கேன் அவாய்ட் ஆல் தட். பிளேயர்ஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க தே கேன் ரீடைன் தேர் கான்ஃபிடன்ஸ். ஐ ஹோப் ஃபார் இட். லெட்ஸ் see what happens. okay. And there is a buzz that Hardik is not traveling with the team and he is injured. Confirm? எனக்கு எப்படி தெரியும் அவன் இன்ஜூர்டா இல்லன்னு? ஐ ஹர்ட் அவன் ஏதோ பெங்களூர் மக்கள் என்னது? வந்து உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். யூ ஆர் தி என்சைக்ளோபீடியா. யூ ஆர் யூ ஆர் த நியூஸ் ஆங்கர். யூ ஆர் த ஸ்போர்ட்ஸ் பிராட்காஸ்டர். யூ ஆர் எவ்ரிதிங் அபவுட் த ஸ்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சீசன் முடியட்டும் அப்புறம் பேசலாம். என்ன நடக்கும், யாரு என்ன ஏது, எப்படி எங்க போவாங்க, யார் எப்படி வந்து சேருவாங்க, அதெல்லாம் பேசலாம். இன் சீசன் வந்து எந்த டீம்ஸ் நல்லா பண்றாங்களோ அவங்கள பத்தி பேசுவோம். எந்த டீம்ஸ்லாம் க்ளோஸ் டு குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுவோம். சரி, ஓகே. அப்ப நம்ம ரேபிட் ஃபயர் போயிடலாமா? போயிடலாம். யோசிச்சு சொல்லுங்க. ரேபிட் ஃபயர்னோட உடனே வந்து இங்க இந்த புருவம் எல்லாம் மேல எப்படி போயிரும், சிவாஜி கணேசன் மாதிரி. யோசிக்கணும்ல. ரேபிட் ஃபயர்னு கேள்வியை முதலையாவா கொடுக்குறீங்க நீங்க? அதுதான் ரேபிட் ஃபயர். மத்த கேள்வி மட்டும் என்ன நான் முதலையாவா உங்களுக்கு கொடுக்குறேன்? இல்ல ரேபிட் ஃபயர் நீ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஆமா இல்ல சரி ஓகே நாளைக்கு டாஸ் ஜெயிப்பாங்களா மும்பை அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரியே நான் கேக்குறேன். ச்சே, ஆமா இருந்தாலும் அப்படிதானே கேட்டேன். வில் விராட் கோலி ஸ்கோர் மோர் தென் 50 அப்படின்னு. சரி கம்மி பண்ணுன்னு நீ எப்படி கேட்டிருக்கணும்? வில் விராட் கோலி ஸ்கோர் டுமாரோ எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன். சரி, இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. 400 plus runs in the match? Yes. Yes, okay. Rickelton and Rohit versus Punjab Seamers. 60 plus runs in the power play. நடக்குமா? ரெண்டு பேரும் ஒரு விக்கெட் விழுந்தோம் சஸ்திகா. விக்கெட் விழுந்தோம். Okay. Will Bumrah be among the wicket takers tomorrow? Yes. Okay. Will Punjab break their losing streak and Yes. go to 15 points? Hey. Yes. அவ்வளவுதான். சிம்பிள். 4 கேள்விதான். முடிச்சிட்டேன். பாத்தீங்களா? முடிஞ்சா அப்ப நாளைக்கு கம்பேர் பண்ணலாம். ஹோப் இந்த வாரம் என்னோட வாரம் நினைக்கிறேன். நீ ஆனா இந்த கேள்வி கேட்கல. நீயும் உன் ப்ரொடியூசர் இந்த கேள்வியை ப்ரிப்பேரே பண்ணல. இருந்தாலும் நான் சொல்றேன். தேவதத் படிக்கல் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். நான் ரீசெண்டா ஒரு பஸ் கேள்விப்பட்டேன். அவன் டெஸ்ட் மேட்ச் நம்பர் 3 கன்சிடர் பண்றாங்கன்னு. மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் இந்த மாதிரி பஸ்ல இருக்கும்போது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனாலும் வருது. பட் இருந்தாலும் இந்த ஒரு நியூஸ் உண்மையா இருக்கட்டும். ஏன்னா அந்த பையன் டோட்டலி டிசர்வ்ஸ் இட். எப்பவுமே என்ன ஆகும்னா அவன் தான் வந்து டெஸ்ட் டீம்ல ஃபர்ஸ்ட் வந்தான். இங்கிலாந்து சீரிஸ் விளாட்னா இந்தியாவுக்கு டெஸ்ட்ல. ஆனா சாய் சுதர்ஷன் லீப் ஃப்ராக் ஹிம் டு பிளே நம்பர் 3 ஃபார் இந்தியா, விச் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா அவன் நிறைய ரன் அடிச்சிருந்தான். அது ஏன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஐபிஎல்ங்கிற ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணா இட் ஓவர் லுக்ஸ் அண்ட் ஓவர் ஷேடோஸ் இட் சம் டைம். பட் தேவ்தத் படிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசனை நல்ல ஒரு இன்டென்ட் ஃபில்ட் ஐபிஎலோட ஃபாலோ அப் பண்றான். ஸோ ஐ ரியலி ஹோப் குட் திங்ஸ் அவைட் ஹிம். அதே மாதிரி இன்னும் தேவையில்லாத ஒரு பஸ் ஒன்று போகுது. நான் பார்த்துட்டே இருந்தேன். கேப்டன் மாத்திருவாங்க இந்தியா T20லன்னு. கொஞ்சம் அதெல்லாம் எக்கச்சக்க பஸ் போகுது. ஒரு நியாய தர்மம் வேணாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. 2000 இல்ல நான் கேக்குறேன் சிம்பிளா. 2007 T20 வேர்ல்ட் கப் தோனி ஜெயிச்சாரு கேப்டனா. அவர் ஐபிஎல்ல நல்லா விளையாடல. அடுத்த வருஷம் கேப்டன் விட்டு தூக்குனா ஒத்துப்பீங்களா? சரி ஓகே. ரோஹித் சர்மா 2024 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஆடுறாரு. ஃபைனல் வரைக்கும் எடுத்து போறாரு. 2024 20 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. அடுத்த 20 ஓவர் வேர்ல்ட் கப் அவர் இருக்காரு ஸ்குவாட்ல. அவரால் விளையாட முடியும். ரிட்டையர் ஆகலன்னா அவர் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? என்ன ஒரு ஹவு டஸ் இட் ஃபீல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கொஞ்சம் கட் சம் ஸ்லாக் ஃபார் கிரிக்கெட்டர்ஸ். அவ்வளவு ஒரு ஹை மூமெண்ட்ல இருந்து டக்குன்னு ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள வரும்போது பீங் அன்ரீசனபிள் டுவர்ட்ஸ் பிளேயர்ஸ். ஷூர் அவர் ஃபார்மை பத்தி பேசுங்க, நல்லா அடிக்கலாம், எல்லாம் ஓகே. இமீடியட்டா அவர் ஜெயிச்ச உடனே சச் இஸ் த காம்படிஷன் இன் இந்தியன் கிரிக்கெட் தட் ஹி நீட்ஸ் டு பி டேக். கம் ஆன் கட் சம் ஸ்லாக். யா கட் சம் ஸ்லாக். ஓகே, இதுக்கு தான் உங்களை வந்து என்சைக்ளோபீடியான்னு நான் சொன்னேன். பாத்தீங்களா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நடந்தது கூட இல்ல எனக்கு தெரியாது. படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா கோவம் வருது. அப்புறமா சிரிப்பு வருது. ஏன் why are you guys not able to put yourself in that situation? ஹிஸ்டரியும் கொஞ்சம் தேடி பாருங்க. எனிவே ஓகே, ஹோப்ஃபுல்லி தி வேர்ல்ட் வில் பி a more kinder place அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து டாடா பை பை சொல்லிக்கலாம். நாளைக்கு திரும்ப எல்லாரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வின் மற்றும் சஸ்திகா.